ஹை கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ரெண்டு விஷயத்த பார்க்க போகிறோம். ஒன்று, சாம்பியன்ஸ் லீக் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் ஸோ பை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ ஐபிஎல் 2024 கரண்ட் பர்பிள் கேப் ஹோல்டர் வந்து முஸ்தபிசூர் ரஹ்மான் தான். ஸோ இவருமே கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வாங்க அந்த அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து யாராச்சும் கிரிக்கெட் இல்லை ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு நோ த நியூஸ். ஓகே, நியூஸ் என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் லீக் T20. ஸோ இந்த பேர் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, சொல்ல போனோம்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டு ரொம்பவுமே பாப்புலரான ஒரு லீக்காக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 வாட்டி வந்து இந்த லீக்கை 7 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பெரிய ரெவன்யூ வரல, நிறையா காசு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிவிட்டு அந்த லீகை முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த லீகை வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு, அப்புறமா இந்தியன் கிரிக்கெட் போர்டில் எல்லாமே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஹார்ட் ஆஃப் த டவுனில் வந்து போயிட்டுருக்கு. அகெயின்ஸ்ட் வந்து கிரிக்கெட் நியூஸில் வந்து இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 7 வாட்டி பிளான் பண்ணி நடத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து மும்பை அட்டாக்லால் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி ரீசன்னால் கேன்சல் பண்ணாங்க. ஸோ செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சவுத் வேல்ஸ் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே இந்தியாவில் தான் நடந்துச்சு. ஸோ அது அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலைனாலும் அடுத்தடுத்த வருஷம் வந்து ரொம்பவுமே பாப்புலராக தான் இருந்துச்சு. 2010 வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் கப் அடிச்சிருந்தாங்க வாரியர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ இந்த சிஎல்டினா என்ன, ஸோ சாம்பியன்ஸ் லீக் T20னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எப்படி ஐபிஎல் நடந்துகிட்ருக்கோ அதே மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் வேறு லீக் நடந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா T20, பிக் பேஷ்ன்னு சொல்லிட்டு பெரிய லீக் இருக்குது, பிபிஎல்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கிலாந்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லீக்ஸ் நடந்துகிட்ருக்கு. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்தீங்கன்னா SA T20ன்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது அமெரிக்காலேயுமே நம்ம நியூஸ் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்போம். ஸோ எம்எல்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து ஸோ இந்த கண்ட்ரியுமே ஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணும்போது ரெவன்யூ பெருசாக ஆகும். அண்ட் அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ரெவன்யூஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸையுமே ஈஸியாக டெவலப் பண்ணலாம். இது மூலயமா நிறையா நம்பர் ஆஃப் கேம்ஸ் அந்த கண்ட்ரிஸ் விளையாடும். அண்ட் அந்த கண்ட்ரிஸ் ரெப்ரசன்ட் பண்ணலைனாலும் இந்த மாதிரி அந்த கண்ட்ரிலேருந்து ஃப்ரான்ச்சைசிஸ் வர அவங்க வந்து அந்த கண்ட்ரி பிளேயர்ஸ் வந்து விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறையா பெரிய பெரிய சாம்பியன்ஸோட கொலாபரேட் ஆகும்போது நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக்குமே நிறையா வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது திருப்பியுமே ரீவேம்ப் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலேட்ரல் அண்டு இந்த மாதிரி எல்லாமே இல்லாமல் வெறும் பைலேட்ரலாக தான் நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட போய் விளையாண்டுருக்காங்க. இங்கேருந்து அந்த கண்ட்ரியில் டூர் போய் அங்கே விளையாடுற மாதிரி தான் நிறையா இருக்குது. ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி நிறையா பாப்புலராக ஆகிட்டுருக்கு. ஸோ பிபிஎல்லாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவுமே ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணுறது தான் இந்த சாம்பியன்ஸ் லீக். இது எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. நிச்சயமாக சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே சேர்ந்து விளையாண்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு இது. அந்த கிளிக்கு தான் இந்த வருஷம் நல்லாவே சூட் ஆகுது. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் எல்லாருமே சேர்ந்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசியில் வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன், நிலா, அக்வாமேன் இந்த மாதிரி எல்லாமே நிறையா பேர் சேர்ந்து இருக்கும்போது படம் நல்லாவே ஓடுது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய்ன்னு சேரும்போது நிச்சயமாக ஹிட் ஆகும். அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பிபிஎல்லில் பெரிய பெரிய டீம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஃபார் ஃபேன்ஸ். அதுவுமே கிரிக்கெட் லவர், அதுவும் ஃபாஸ்ட்டாக கிரிக்கெட் விளையாடுற இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே நல்லா தான் இருக்க போகுது. இப்போது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு தனியாக
WPL ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு நியூஸும் கேள்விப்பட்டிருப்போம். T20 ஃபார்மேட்லேருந்து T10 ஃபார்மேட்டுக்கு IPL போக போகுது. ஸோ அதை ஒரு குட்டி லீக் மாதிரி திருப்பியும் க்ரியேட் பண்ணலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அக்டோபர் செப்டம்பரில் அந்த மந்த்ஸில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நியூஸுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுவும் ஆச்சுன்னா அதுலேருந்து டீம்ஸும் எடுத்துகிட்டு போவாங்க. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்காக விளையாடுற நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அந்தந்த டீமில் அந்தந்த கண்ட்ரீஸில் இருக்கிற இந்த மாதிரி லீகுக்கும் விளையாண்டுருக்காங்க. சப்போஸ் ஒரு பிளேயர் வந்து 2 டீமாக இருந்தாங்கன்னா, அந்த பிளேயர் தான் சூஸ் பண்ணுவாங்க எந்த டீமில் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி எந்த டீம் நிறையா சேலரி கொடுக்குறாங்களோ அந்த டீமுக்கு தான் நிச்சயமாக விளையாடுவாங்க. இது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இது எல்லாமே இருக்குது, நடத்துறதுக்கு சாத்தியமாக தான் இருக்குது. அண்ட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கிரிக்கெட்டர்ஸ் இயர் ஃபுல்லாகவே எங்கேஜ்டாகவே தான் இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஐபிஎல்ன்றது பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது இல்லாமல் மற்ற மேட்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இயர் லாங் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டுன்றது வந்து ஒரு 4-5 நாளாவது நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு பிளேயர்ஸ் எல்லாமே இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரி போய் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வரும்போது இது ஓவர் ப்ரெஷர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃபார் த பிளேயர்ஸ். அண்ட் அது இல்லாமல் ஃபார்மெட்டை இன்னும் ஷார்டன் பண்ணும்போது T10 ஆக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க பார்க்குற ஃபேன்ஸுக்கு இன்னுமே உற்சாகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரிட்டயர்டான கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மேட்சஸ் நடந்திருக்கு. அதுவுமே T10 ஃபார்மேட்டில் தான் நடந்திருக்கு, 10 ஓவர் ஃபார்மேட்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, சினி ஆக்டர்ஸோட கிரிக்கெட் லீக்ஸும் போயிட்டுருக்கு இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி இந்த லீக்ஸ் எல்லாமே நிறையா பேர் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சிஎல்டி வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டை எவ்வளோ ரசிக்க முடியும்ன்றது வந்து நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் கைஸ் அப்டேட் வந்துருந்துச்சு கிரிக்கெட் சாம்பியன்ஸ் லீக்லேருந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் 2 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவும் ஜெயிச்சிருக்காங்க கப்பை. ஸோ நடந்ததே வந்து பார்த்திங்கன்னா 6 வாட்டி தான். அதில் 4 வாட்டி நம்ம பசங்க தான் கப் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு இந்தியன் ஃபேன்ஸுக்கு இது பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ வாங்க நம்ம செகண்ட் நியூஸை போய் பார்க்கலாம். முஸ்தபிசுர் ரஹ்மான் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ என்னப்பா இப்போ தானப்பா வந்தார், இப்போ தான் அடிபட்டு இருந்துச்சு, வந்தார், வருவார், மாட்டார், வரமாட்டார், வந்தால் இவ்வளோ தான் விளையாடுவார், என்ஓசியை பற்றி எல்லாமே பேசியிருந்தீங்க, என்ன முஸ்தபிசுர் இவ்வளோ கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு May 11th வரைக்குமே என்ஓசி கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா May 3rd வரைக்கும் என்ஓசி கொடுத்துருந்தாங்க. ஸோ May 3rd வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் தான் இவர் விளையாடுவார், அடுத்தடுத்து எல்லாமே விளையாட மாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது டிசிக்கு அகென்ஸ்ட், அதாவது குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகென்ஸ்டாக விளையாண்டுட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகென்ஸ்டாக விளையாண்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத்துக்கு எல்லோரும் கிளம்புனாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து டீம்லேருந்து செப்பரேட்டாக பங்களாதேஷ்க்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்குதா அதனால தான் போகிறாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. வேர்ல்டு கப்புக்காக பங்களாதேஷ்லேருந்து அந்த டீம் கிளம்பி போகணும். எங்கன்னா யூஎஸ்ஏக்கு போகணும். ஸோ அங்கே அந்த வீசா ப்ராசஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதை இவர் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா April 4th வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு டேட்டு. ஸோ April 5th வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட்ச் இருக்குது ஹைதராபாத்தில். ஸோ இவர் அந்த மேட்ச்சில் நிச்சயமாக விளையாடுறதுக்கு கஷ்டம். ஏன்னா April 4th முடிச்சுட்டு உடனே கிளம்புனாலும் April 5th இவர் வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். காலையில் வந்துட்டு ஈவினிங் விளையாடணும். ஸோ ட்ராவல் டயர்டும் நிறையா இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி விளையாட மாட்டார். சப்போஸ் அந்த இன்டர்வியூவில் அவர் பாஸ் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே இல்லைனா அதுக்கு அடுத்த ஒரு நாளில் தான் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேயில் நிச்சயமாக அவங்க இங்கே வந்துட்டு திரும்பி போக முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால இவர் மேட்சஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுமே May 3rd வரைக்கும் இருந்தது வந்து இன்னுமே கம்மி பண்ணி April 30th வரைக்கும் தான் என்ஓசி கொடுத்துருக்காங்க டு ப்ளே இன் ஐபிஎல் ஃபார் முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ இதனால தான் முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால முஸ்தபிசுர் ரஹ்மான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்லில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறையா சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் அவர் அங்கே மேட்சஸ் விளையாடுறதுக்கு பிஸி ஆகிடுவார். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு கிளம்ப வேண்டிய ஒரு இதுவுமே இருக்கும். ஸோ இங்கே
முடிச்ச கையோடு அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பியும் யுஎஸ்ஏ வர்றது வந்து கொஞ்சம் டஃப்பான சிச்சுவேஷன் தான். ஸோ இதெல்லாமே யோசிச்சு தான் அவரை பிளான் பண்ண சொல்லுவாங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு. ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபார் த டீம், போத் த டீம்ஸ், அதாவது சிஎஸ்கேக்கும் இவர் இம்பார்ட்டன்ட், வேற பங்களாதேஷுக்கும் இவர் ஒரு முக்கியமான பவுலர். ஸோ அதனால இவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஐபிஎல்ல இதுக்கப்புறமா விளையாடுறது ரொம்பவுமே டவுட்டான ஒரு விஷயம்தான். இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீக்ஷனாவை எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அவர் ஒரு ஸ்பின்னர். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸை வந்து நல்லா அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா பேட்டர்ஸும். அதனால வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரி நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் எல்லாமே நல்லா தான் போட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஃப்ரம் சிஎஸ்கே டீம். ஸோ முஸ்தபிசூர் ரஹ்மானை சிஎஸ்கே ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் முகேஷ் சௌத்ரி நல்லா பண்ணுறாரா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அவருமே நல்லா போடக்கூடிய பவுலர் தான். அண்ட் ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா இன்னுமே நல்லா தான் இருக்கும், சுவாரஸ்யமாக போகலாம். இதே மாதிரி வந்து மயங்க் யாதவ் மாதிரி இவருமே ஒரு புது யங்ஸ்டர் தான். ஸோ இவரையுமே அந்தளவுக்கு ஃபேஸ் இல்லைனாலுமே நல்லா பவுலிங் போடுறாரான்றதை பார்க்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இவரோட டேலண்ட் எப்படி வெளியே வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்த மேட்சஸில். ஸோ நீங்கள் யார் நினைக்கிறீங்க, எந்த பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க முஸ்தபிசூர் ரஹ்மான் பதிலுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ நான் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.